வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Blynk IOT ஆப்பில் வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு BLYNK Blynk போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பில் ரெண்டு வரும். ரெண்டில் ஓல்டுன்னு சொல்லி இருக்கும், Blynk ஓல்டுன்னு சொல்லி இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் காட்டுது. இப்போ இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அந்த பட்டனு சுவிட்சு எல்லாமே விர்ச்சுவல் பின்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் Arduino UNO ESP826 இந்த மாதிரி ஒரு என்னென்ன மாடல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி TSTT1 சென்சாரு செர்வோ மோட்டர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுலேயே. இப்போ இதில் வந்து அதோட லாக்இன் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னா நமக்கு ஒரு மெயில் ஐடி வேணும், வேலிடு மெயில் ஐடி வேணும். அதுக்கப்புறம் அதோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து லாக்இன் செக்ஷனில் வந்து அந்த மெயில் ஐடியும் அந்த பாஸ்வேர்டையும் போட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ இந்த Blynk சர்வர் அக்சஸ் வந்து அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணாலும் அதோட டோக்கன் எல்லாமே வந்து அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் embedded icon 2020 gmail.comல நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அது பாஸ்வேர்டை போட்டு நான் என்டர் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்டில் சாம்பிள் இல்லாட்டினா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து செகண்ட் ஒன்றில் வந்து டிவைஸ் சாய்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ராஸ்பெரி இருக்குது, ESP826 இருக்குது, ஆர்டினோலே இவ்வளோ வெரைட்டி ஆஃப் போர்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதுக்கடுத்து கனெக்ஷன் டைப் வந்து வைஃபை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வைஃபை அதை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே ஈதர்நெட்டு நீங்கள் ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லேப்டாப் வழியாக இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஈதர்நெட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை USB வழியாக பண்ணிக்கனாலும் அதுக்கு USB ஆர்டினோ போட்டு கூட USB கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தீம் வந்து 2 டீம் கொடுத்துருக்காங்க, டார்க்கு லைட்டு. நம்ம டார்க்கே யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அதுக்கடுத்து வந்து இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டோக்கன் வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் ஆகிரும். நீங்கள் அந்த மெயில் ஐடியில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த டோக்கன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த டோக்கனை எப்படி எடுக்கணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸ் செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ராசஸ் செட்டிங்ஸில் இப்போ சப்போஸ் நம்ம அந்த டோக்கன் இல்லை அப்படின்னா மறுபடியும் மெயில் பண்ணாலும் மெயில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் வந்து ஆல்வேஸ் ஆன் பண்ணணுமா, இந்த மாதிரி ஆப்போட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட வந்து எனர்ஜி லெவலுங்கிறது இவங்க வந்து 2000 கொடுத்துருக்காங்க. அந்த எனர்ஜி லெவலுக்குள்ள தான் நம்ம வந்து இந்த இதில் LED பட்டன் இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கணும். ஃபர்தராக போனோன்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இது இப்போ 2000 எனர்ஜி லெவலில் வந்து நான் வந்து பட்டனுக்கு வந்து 200, LEDக்கு வந்து 100 இருக்கும். இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் பட்டன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பட்டன்லேயே புஷ் பட்டனா சுவிட்ச் பட்டனா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இதோட டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணுங்கிறது கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து செலக்ட் பின்னில் வந்து எந்த பின்னு, இதுலேயே 3 கேட்டகரி இருக்குது, டிஜிட்டலாக, அனலாக்கா, விர்ச்சுவலாக. இப்போ பட்டனாக இருந்துச்சுன்னா இது வந்து டிஜிட்டலாக, அனலாக்கா, விர்ச்சுவலான. இப்போ டிஜிட்டல்னால் வந்து நம்ம போர்டில், டிஜிட்டல் அனலாக்லாம் வந்து போர்டில் யூஸ் பண்ணுறது, விர்ச்சுவல்னால் வந்து இங்கேயே யூஸ் பண்ணுறது. நம்ம இப்போ இந்த விர்ச்சுவல் பின்னு செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஜிட்டல் பின்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா போர்டோட பின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ டிஜிட்டல் 13th பின்னு. இப்போ 0வாக இருந்தால் 0னா லாஜிக் லோ, 1னா லாஜிக் ஹை. இப்போ பட்டனுக்கு பேர் வந்து நான் சுவிட்சிங் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அங்கே இருக்கிற LED வந்து ஆன் ஆகும். சுவிட்சை ப்ரெஸ் பண்ண மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆஃப் ஆகும். இப்போ இதே இதில் LEDன்னு சொல்லி ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அந்த LED நீங்கள் டைமரு, வெர்டிக்கல் ஸ்லைடரு நிறையா கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ஷன்ஸு. நம்ம இப்போ பேசிக் லெவலில் மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு பேசிக்காக அந்த ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டோன்னா அதுக்கடுத்து ஃபர்தர் லெவலில் வந்து நீங்களே பிக்கப் பண்ணிக்கிடுவீங்க. இப்போ LED நான் பிக்கப் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 100 எனர்ஜி பவர் வந்து நமக்கு கலைஞ்சிருக்கு. இப்போ இதில் வந்து விர்ச்சுவல்
எல்இடி வந்து விர்ச்சுவலாக தான் வந்து உங்களுக்கு இப்போ அங்கே ஆர்டினோ போர்டிலேருந்து அந்த போர்டு சைட்லேருந்து உங்களுக்கு இங்கே ரிப்ளை ஆகிறது. இப்போ நம்ம ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் பார்க்கும்போது ப்ரோட்டேஸ் சிமுலேஷனில் கோடு ரன் ஆகிறது கோடு வந்து அங்கேருந்து உங்களுக்கு வந்து இங்கே பிங்க் பண்ணோம். இப்போ அதுக்கேற்றபடி இங்கே ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து எல்இடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணோம். டைமரில் பிளிங்க் ஆகணுமா, இல்லைன்னா அங்கே உள்ள சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே எல்இடி பிளிங்க் ஆகணுமா, இல்லாட்டி அங்கே உள்ள டைமிங் பொறுத்து எல்இடி ஃபேட் ஆகணுமா, எல்இடி கலர் சேஞ்ச் ஆகணுமா, அடுத்து அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஒரே வீடியோலாம் முடிஞ்சிடும். இப்போ இதில் வந்து எல்இடி வந்து விர்ச்சுவல் இன்புட் வந்து விர்ச்சுவல் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் அது அஸ் பர் உங்கள் ப்ராஜெக்டை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்இடி கலர் வந்து எனக்கு என்ன கலர் வேணுமோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து மேலே வந்து அந்த ரெட் கலரில் இண்டிகேஷன் இருக்குல்ல, அது வந்து ப்ராஜெக்ட் நாட் கனெக்டடு ஆஃப்லைனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அது வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு அங்கே ஆன் பண்ணிட்டீங்க, ப்ரோட்டீஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் கனெக்டட்னு கீழேயே உங்களுக்கு இண்டிகேஷன் வரும். டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் டிஸ்கனெக்டட் வந்துட்டு இந்த ரெட் கலர் வரும். கனெக்ட் ஆகும்போது அந்த ரெட் கலர் இருக்காது உங்களுக்கு. இப்போ ஆஃப்லைனில் இருக்கிறதுனால இது வருது. இப்போ ஆன்லைனில் எப்போ வந்தீங்கிற ப்ரீவியஸ் ரெக்கார்டை கூட அது அந்த ஆப்பில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் உங்களுக்கு. இப்போ நேற்று வந்திருக்கேன்னா நேற்று டேட்டை போட்டு உங்களுக்கு ஆன்லைனில் இப்போ ஆர்டினோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோவில் வந்து இந்த பிளிங்க் லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆர்டினோவில் இன்க்ளூட் லைப்ரரியில் மேனேஜ் லைப்ரரி இருக்குது. அதில் கொஞ்சம் உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் சிஸ்டம் ஸ்பீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். அது இந்த இன்டெக்ஸ் எல்லாம் இதில் வந்து லோடாகி முடிஞ்சோடனே இதில் பிளிங்க்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணணும். PLYNK அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லைப்ரரி வந்து என்ன லைப்ரரியோ அது ஃபஸ்ட்டு ஒன்று வரும். அந்த லைப்ரரி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பிளிங்க்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இதில் பில்ட் ஏ ஸ்மார்ட் ஃபோன் ஆப் ஃபார் ப்ராஜெக்ட் மினிட்ஸு, சப்போர்ட் வைஃபை, PLA, ப்ளூடூத், ஈதர்நெட், GSM, USB, சீரியல் எல்லா போர்டுக்கும் யூஸ் ஆகும். ஆர்டினோ யூனோக்கு ESP32, ESP826 எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ராஸ்பெரி பிக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு. இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து வெர்ஷன் 0.6.1 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் இதுக்கு ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.